நீ வருவா என படத்தோட வெள்ளி விழாவை நம்ம டூரிங் டாக்கீஸ் ஆகஸ்ட் 25th அன்னைக்கே கொண்டாடுறோம். படக்குழுவினர் எல்லாருமே இதுல கலந்துக்கிறாங்க. ஸோ நீங்களும் இதுல கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பேரோட கோட் NVE25 டைப் பண்ணி 9853298535 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 10 பேருக்கு விழாவுக்கான இன்விடேஷனை நாங்களே அனுப்புவோம். Presenting you the Co-Beings Marine Collagen Powder. It has taurine, hyaluronic acid, vitamin A, C, E, biotin, as well as antioxidants like grapeseed and green tea extracts. For glass or 100 ml of water, stir until uniform and consume immediately. உங்களில் நிறைய பேர் நம்ம டூரிங் டாக்கீஸ் சேனலுக்கு எப்படி மெம்பர் ஆகுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூடியூப்குள்ளே போயிட்டு டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 299 நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம சேனலில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகிடலாம். எக்ஸ்க்ளூசிவான ஷோஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். Chai with Chitra. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் பிரபல பாடகரான கானா உலகநாதன். 100க்கும் மேற்பட்ட கானா பாடல்களை பாடியுள்ள உலகநாதனுக்கு கானா உலகநாதன் என்ற அடையாளத்தை தந்தது சித்திரம் பேசரி படத்திற்காக அவர் பாடிய வாழ மீனுக்கும் என்று தொடங்குகின்ற பாட்டு. வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். உலக நாடுகள் பலவற்றிலே கச்சேரி செய்துள்ள கானா உலகநாதன் கானா பாடல்களை பற்றியும் தன் திரையுலக அனுபவங்களை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். எந்த வயசுலேருந்து நீங்கள் கானாவில் பாட தொடங்கினீங்க? அதாவது நான் 8 வயசுலேருந்து நான் கானா மேலே ரொம்ப எனக்கு விருப்பம். பல சினிமா பாடல்கள்லாம் கேட்டு நம்ம டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடல், சீர்காழி ஐயா, ஜெஸ்தாஸ், எஸ்பிபி ஐயா, மலேசியா வாசுதேவன், பிபி ஸ்ரீனிவாஸ், இவங்களுடைய பாடல்லாம் கேட்டு நான் ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ்ஸாக ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு பாடகர் ஆகணுன்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அப்போ நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன மேடைகள், ஒரு கோயில் கச்சேரி, ஒரு இரங்கல் கச்சேரி, அதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அது 1-2 பாட்டு சான்ஸ் கொடுப்பாங்க. அதில் பாடி பாடி நம்ம சொந்தமாக எழுதணுன்னு ஒரு ஆசை. அப்புறம் தான் அந்த கானான்னா ஒரு யதார்த்தமான ஒரு மெசேஜ், அதை மெட்டு கட்டி இட்டு கட்டி பாடுறது தான் அது கானா. அப்படி ஆகிப்போச்சு. அதுபோல் நான் 8 வயசுலேருந்து பாடுறேன். ஆகாயத்தில் பறக்குது பார் பறந்து, கானா கேட்ட வேகத்தில போயிடுவாங்க மை மறந்து, உலகநாதன் கருத்து ரசிகர்களுக்கு விருந்து, 8 வயசில் இருந்து பாடி நானும் விளங்குறையா சிறந்து. அருமை அருமை அருமை. ஒரு பாடகர் ஆகிறதுக்கு முன்னாடி உலகநாதன் என்ன பண்ணிட்டு இருந்தார்? நான் அப்போல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 9th வரையிலும் படித்தேன் சார். நான் அது டிஸ்கண்டினியூ. ஆர்பரில் நான் ஒர்க் பண்ணேன். ONGCல ஆயில் நேச்சுரல் கேஸ் கமிஷன். நான் சின்ன வயசுல இப்போ 16 வயசில் போயிட்டேன். அதுக்கப்புறம் போய்ட்டு ஆர்பரில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ ஆர்பரில் ஒர்க் பண்ணுறப்போ நாங்கள்லாம் அந்த ரெஸ்ட் டைமில் ஜாலியாக பாடுவோம், நண்பர்கள்லாம் பாடுவோம், ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க. அப்படின்னு பாடியிருந்தோம். அப்படி இருந்தோம். அப்போது நான் சின்ன சின்ன கானா கச்சேரிலாம் போவேன். அந்த இரங்கல் கச்சேரி, அப்படியா ஒரு பக்தி கச்சேரி, அதுவும் போயிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்திலே கானாவில் பிரபலமானவங்களாம் இருந்தாங்களா? பழைய ஆட்கள் இருந்தாங்க. வேறு யார்? ஞானகன் சுப்பராயல், புதுப்பேட்டை தேவன், அப்புறம் ராஜிபாயின்றவர், எவ்வளோ பேர் இருந்தாங்க. பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். மாட்டாங்குப்பம் காளி, சூப்பர். அவங்களாம் அந்த பழைய பாடல், அந்த வேதநாயகம் பாட்டு, இஸ்லாமிய கீதங்கள், நாகரோனிமா பாட்டு, இது போல் பாடல் பாடுவாங்க. அவங்க பாடின பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது? அது அவங்க பாடின பாட்டில் எவ்வளோ பாட்டு இருக்குது. அவங்க அப்போல்லாம் சினிமா பாட்டு தான் அதிகம் பாடுவாங்க. அந்த பழைய பாடல், அந்த வீடு வரை உறவு, இது அதை கொஞ்சம் மாற்றி பாடுவாங்களா இல்லை அப்படியே? அதே தான் பாடுவாங்க. அந்த பழைய பாட்டு, இறந்தவனை சுமந்தவனும் இருந்துட்டான், அது சமரசம் உலாமும் இடமும், இது போல பாட்டெல்லாம் பாடுவாங்க. நல்லா இருக்கும். அவங்க ஸ்டைலில் பாடுவாங்க. அது ஒரு இதுவாக போவாங்க. எப்படி? சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, அப்படி போவோம்.
நல்லா இருக்கும். ஆ. அது ஒரு மெத்தட். அதே போல் நம்ம ஞானக்கன் சுப்பராயன்னு ஒருத்தர். ஆ. அவர் வந்து ஒரு வார்த்தைகள் வந்து பிரித்து பிரித்து சொல்லுவார். ஆ. நல்லா இருக்கும் அவருடைய பாடலாம். ஒரு ஒரு வாய்ப்பாட்டு படிக்கிற போல இருக்கும். ம். காஞ்சி பட்டுடித்து கஸ்தூரி பொட்டு வச்சு ஆ. தேவதை போல் நீ நறந்து வர வேண்டும். அந்த டியூனே மாற்றிடுவார். ஆமாம், மாற்றிட்டு இப்படி ஒரு போடுவார். அது ஒரு ஸ்டைலு. இருந்தாலும் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் அந்த காலத்தில். அதுக்கப்புறம் இவர் ஆரியவளுக்கு செல்வம், சென்னாநாயகர் சண்முகம், சிந்தாதிரிப்பட்ட நாதன், ம். சூர்யா, நொச்சி நகர் குமர் அவர்லாம் இருக்காங்க. அவங்க சில பேர் இல்லை, நம்ம புண்ணியர், இவங்களாம் சில பேர் வந்தாங்க. நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கானா பாட கிளம்பிடுவீங்களா? போயிடுவோம். தினமும் தினமும் இல்லை, ஆ. அதான் 2 நாள் விட்டு 1 நாள் விட்டு, வாரத்துக்கு 1 நாள், ம். தினமும் கச்சாலும் போவோம். நீங்கள் பாடின முதல் கானா பாட்டு எது? நான் சின்ன வயசில் அப்போ வந்து நம்ம ராஜா சார், இளையராஜா சாருடைய படம் அன்னுக்கிளி, ம். அதில் வந்து மச்சானை பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஹிட். அப்போ பெரிய நல்ல ஒரு அருமையான பாடல். அப்போது மில்லி கடை இருக்கும், சாராய கடை. மில்லி கடை இருக்கிறப்போ எங்கள் வீட்டு எதிர் வீடு, அவங்க வந்து கிராமத்தால், அவர் வந்து இங்கே வாடகை இருந்தார். இங்கே நம்ம கொத்தாளி செவிலில் இங்கே ஒர்க் பண்ணார். அவர் உங்கள் பொண்டாட்டியை சொல்லிட்டு போவார் ஜாலியாக, இன்றைக்கி என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லுங்கள், சொல்லு, நான் போயிட்டு வரேன், வேலை சம்பாரிச்சின்னு வரேன் அப்படின்னு ஜாலியாக சொல்லிட்டு போகிறவர் அங்கே சம்பாரித்து குடிச்சிட்டு எங்கன்னா படுத்துங்க கிடப்பார். நான் ஒரு முறை போகிறேன், சைக்கிளில் போகிறேன், என்னடா இப்போ தான் சொல்லிட்டு வந்தது இந்த பேசன் பிரிட்ஜ் ஓரத்தில் இப்படி கிடக்குறாரு புல் பத்தில். வீட்டில் என்னென்ன வேணும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர். அப்போ தான் பார்த்தேன், சரி அந்த மில்லி கடை இருக்குது, அந்த மெட்டு. அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் எழுதுனேன் அந்த பாட்டு. ம். என் புருஷனை பார்த்தீங்களா அந்த சாராய கடைக்குள்ளே, அவர் எங்கே இருந்தாலும், அவர் யாரை பார்த்தாலும் பார்த்தா தான் சொல்லுங்கள், ம். அதே மெட்டில் அப்படியே இது பண்ணால் அது மிகப்பெரிய, அதான் ஃபஸ்ட்டு ம். நான் எழுதுனது. அப்போ நான் 10 வயசு 12 வயசு இருக்கும். அது நல்ல டப்போ, எல்லாம் ஜாலியாக கேட்பாங்க, இல்லை லேடிஸ் எல்லாம் உந்து சிரிப்பாங்க. சாராயம் குடிச்சு கலாட்டா பண்ணி என் புருஷனை போலீஸார் பிடிச்சு ஸ்டேஷனுக்கு போனாங்களே, அங்கே எஃப்ஐஆர் போட்டாங்களே, கோர்ட்டுக்கு போனதும் மேசரேட்டு 2 வாரம் தந்தாங்களே, ரிமாண்டு 2 வாரம் கொடுத்தாங்களே, மனு போட்டு பார்த்தீங்களா அந்த சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ளோ, என் புருஷனை பார்த்தீங்களா, அப்படி வரும். அந்த மச்சானை பார்த்த செயல் தான், என் புருஷனை பார்த்தீங்களா அந்த சாராய கடைக்குள்ளோ, அப்படி வரும். அது மிகப்பெரிய ஒரு டப்பு அந்த காலத்தில். கானா பாட்டு அப்படின்னா என்ன? கானானா ஹிந்தியில் பாட்டுன்னு அர்த்தம் சார். ஆமாம். இது இன்னும் சில பேருக்கு தெரியல. ம். ஹிந்தியில் வந்து பாட்டுன்னு அர்த்தம், தமிழில் பாட்டு, மலையாளத்தில் கானம். ம். இதுதான். இது வந்து கானானா அவங்க என்ன நினச்சிக்கணும், எப்படி ஒன்றாலும் பாடலாம் ம். அப்படின்னு எல்லா பாட்டையும் எப்படி எப்படியோ அதை அப்படியெல்லாம் பண்ணால் கானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாடுறாங்க, எல்லாம் பாடுறாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கணும் மக்களுக்கு, நல்ல மெசேஜ், நல்ல வரிகள், நல்ல டியூன் அப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் ஒரு 58 வால்யூம் பாடியிருக்கேன். பா. ம். 92 நான் ரெக்கார்டிங் பிளேயர். அருமை. ம். சிம்பனி தான், அதான் பெரிய ரெக்கார்டிங், சிம்பனி. மெட்டாடியோவுக்கு பாடுறேன். மெட்டாடியோலாம் ஒரு 28 வால்யூம் படிக்கிறேன். ஐயப்பன் பாட்டு ஒரு வீரமணி சார் இல்லை, ஆமாம், சாமி பாட்டு, தெய்வீக குரல்னு அவர். ஆமாம். அவருடைய பாட்டை நாங்கள் டிஜிட்டலில் படிக்கிறேன். நான் ஓ. 18 வால்யூம் படிக்கிறேன் ஐயப்பன் பாட்டு. ம். இருமுடித்தாங்கி அதெல்லாம் மறுபடியும் எடுத்து ம். நல்ல சேல். நான் கானாவும் பாடுவேன், டிவஷனில் பாடுவேன். அப்படியே 58 வால்யூம் பாடிட்டு அப்புறம் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஓ. நீங்கள் பாடிய பக்தி பாடலில் எது மிகச்சிறந்த பாடல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எல்லாம் பாட்டும் நல்லா இருக்கும் பக்தி பாட்டில். ஆனால் சிம்பனி பாடு வந்து சத்குருநாதா, ம். அதில் ஃபுல்லாக 8 பாட்டு எனக்கு. ம். அது எல்லாம் பாட்டும் நல்லா இருக்கும். உன் அழகு ரூபத்தை எடுத்து சொல்ல வார்த்தை இல்லையே, உன்னை விதவிதமாய் அலங்கரிக்க வசதி இல்லையே, காடுமலை கடந்து வர சக்தி இல்லையே, ஐயப்பா உன்னை காண வேண்டி எந்த மனதில் ஆசையலையே. அதாவது ஒரு முடவன், ஒரு இயலாதவன், இப்படியாப்பட்ட அதாவது உன்னை எப்படியாவது உன்னை பார்க்கணுன்னு ஒரு ஆசை அப்படின்ற ஒரு மெசேஜர் நல்லா இருக்கும். சிம்பனி ராஜேஷ் அவர்கள் இது வந்து அப்போது வந்து 95ல் கொடுத்தார். அவருக்கு இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்தார். அருமை, அருமை. ஆமாம்.
இல்லை கானா பாடலை பொறுத்த வரைக்கும் கானா பாடலுடைய ஸ்ட்ரென்த்துன்றது இசையா வரிகளா? இசை வந்து 6/8 சார். இசை வந்து டப்பு டப்பு அது மாதிரி வந்துக்கினே இருக்கும். அது ஓகே. இருந்தாலும் மெசேஜ் கொடுக்கணும்ல, ஒரு நல்ல மெசேஜ். வரிகள் தான் முக்கியம். வரிகள் தான் முக்கியம். அதாவது அதில் வந்து லவ் ஃபைல் இருக்குது, ஒரு ஜாலியாக லவ் பண்ணுறது இருக்குது, ஜாலியாக குடிக்கிறது இருக்குது, குடிக்கார திருத்துறது இருக்குது. இப்படியெல்லாம் எவ்வளோ பாட்டு இருக்குது. ஒரு மெசேஜ். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யதார்த்தமான மெசேஜ். அதை இட்டு கட்டி மிட்டு போட்டு போட்டு தான் காமா. அது அழகாக உப்பு எப்படி பாடுறாங்க, அவருடைய ஸ்டைல், அது நண்பர்களுடைய ஸ்டைல். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொன்னீங்க நீங்கள் அதிகமாக படிக்கலை. ஆமாம். ஆனால் இந்த பாடல் வரிகள்லாம் உங்களை அற்புதமாக எழுதுகிற அந்த ஆற்றல் எங்கே வந்தது உலகநாதனுக்கு? அது ஒரு இதுதானே சார், ஒரு கடவுள் கொடுத்த ஞானம், நம்ம அப்பா அம்மா செஞ்ச ஒரு புண்ணியம், ஒரு பாக்கியம்னு சொல்லணும். அதை பார்த்து தான் வேணும் சார். அது வந்து அது போனோம் நைட்டு 1 மணி 12 மணிக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் வரும். அப்போ சைக்கிளில் போவோம். அப்போ வந்து ஆர்பரில் ஒர்க் பண்ணுறப்ப மின்ட்டில் வந்து அந்த ஓரத்தில் பஸ் ஸ்டாண்டில் ஜோடியாக நிற்பாங்க எல்லாம். அந்த காதல் எக்ஸ்பர்ட்டு இது. அந்த லைட்டு மேலே வெளிச்சம் இருக்கும், அது கீழே மரம் இருக்கும், பெரிய பெரிய மரங்க. அந்த லைட்டு வெளிச்சம் அந்த மரம் இருட்டாக இருக்கும் அது உள்ள. ஆமாம். அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? சைக்கிளில் போயின்னா ஜோடியாக நிற்கும். அதில் ஒன்று கிறிஸ்டின்னு இட்டேஷன் அப்படி இருப்பாங்க. அப்போ வீட்டில் வந்து இருந்தான் தங்க சால மின்ட்டினிலே மங்கி போன இருட்டினிலே ஜோடிங்க புதுசா நிற்குது, அது மிரண்டு அக்கம் பக்கம் பார்க்குது. ஆமா சீமா சிரிக்கையிலே எதிரொலிக்குது ரோட்டினிலே, பொண்ணக்கான தேடுறாங்க வீட்டில், இன்னும் எத்தனையோ நடக்குதையா நாட்டில். அப்படி இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த டியூனை இந்த பாட்டு எழுதும் அப்படின்னு நினைப்பீங்களா, இல்லை பாட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் டியூனை உருவாக்குவீங்க? பாட்டு எழுதி டியூன் அமைப்போம், எழுதி அமைப்போம். அது நம்மளுடைய ஐடியா, அது நம்மளுக்கு வந்துக்கினே இருக்கும். இந்த பாட்டில் வச்சோன்னா அதில் வச்சு அது கரெக்டாக அது கரெக்டாக. அதை என்ன சொல்லுங்கள், நம்ம எம்எஸ் விஸ்வநாத் தான் சொல்லுவார், மீட்டருக்கு கற்ற மேட்ருன்னு, மேட்ரு கற்ற மீட்ரு. அது போல் அவங்க ஞானம் தான் அப்படியே உட்கார வச்சிடும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர்கள் யார் யார்? நம்ம யாருன்னு சொல்ல எல்லாமே நம்ம ராஜா சார் மிகப்பெரிய பழைய சாரில், நம்ம இவர் சங்கர் கணேசன், எம்எஸ் விஸ்வநாத் சார், ராமமூர்த்தி சார், கேவி மகாதேவன் சார், ஐயோ, அதுக்கப்புறம் ரகுமான் சார், அனிருத், ஆரிஜராஜ், இப்போ என்ன டி இமான், எல்லாம் அப்படி வாரிசு அப்படி நல்லா தான் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம ஒன்று அவங்கவுங்க ஸ்டைலில் பண்ணின்னு போகிறாங்க அழகாக சூப்பர். இதில் யாரெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? எனக்கு கட்சிச்சு சார், எவ்வளோ பார்த்தேன். டி இமான் சார் கூட பார்த்தேன், அவர் பார்த்தேன், சங்கர் கணேசன் சாரை பார்த்தேன், இளையராஜா சார் இன்னும் பார்க்கல. ஆமாம், பார்த்து நானும் வாய்ப்பு கெடுந்தாங்கிறேன். சரி கிடைச்சா சரி பார்க்கலாம். எந்த காலகட்டத்தில் நம்ம சினிமாவில் பாடணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்து? சினிமாவில் பாடுற எண்ணமே எனக்கு இல்லையா சார்? இல்லை. கபிலன் ரைட்டர் கபில் வந்து என் கிளாஸ்மேட், அவர் 9th என் கூட படித்தார். பழைய அவர் பாடல் ஆசிரியர். அப்போது மச்சி என்ற படம் ஒன்று எடுத்தார், அந்த வசந்துக்கு. ஆமாம், வசந்த் சார் இறந்துட்டார் அவர். ஆமாம், அவர் நம்ம பாட்டெலாம் கேட்டுக்கிறார், நம்ம சீடியெல்லாம் கேட்டுக்கிறாரு. உலகநாதன் சார் எங்கே சார், நம்ம ஃப்ரெண்டு தான் அவர். அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு முறை. அவர் பார்த்தா சாதாரணமாக அந்த டைரக்டர் பள்ளியில் அந்த வீட்டுக்கு வந்துட்டு, சார் நான் ஒரு படம் ஒன்று பண்ணுறேன், மச்சி படம், அதில் வந்து ஒரு பாட்டு ஒன்று பண்ணேன். ஓகே சார் பண்ணேன். நான் போட்டு நம்பலை நான். சரி நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு அடுத்த வாரம் உடனே என்னை கூப்பிட்றேன். போனால் நம்ம ரகுமான் சாரோட சிஸ்டர் ஏஆர் அவங்க இசை பாடினா அந்த மேலே வச்சிட்டாங்க, கும்மாங்க கும்மாங்க குக்கருக்கு கும்மாங்க. அது பாடினேன், அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு பாடினேன். பாட்டு இட்டு உப்பு இல்லா பண்டமது குப்பைக்குத்தான் போகுமடா, மப்பு இல்லா வாழ்க்கை அது சப்புனுதாகுமடா. ஏ கும்மாங்கோ கும்மாங்கோ கொக்கரக்கோ கும்மாங்கோ, கூட்டாளி கூட்டு சேர்ந்து கூத்தடிக்கோ கும்மாங்கோ, ஃப்ரெண்டுங்க முன்னாடி உலக தூசு கும்மாங்கோ, ஃப்ரெண்டுங்க இல்லாங்காட்டி நீ லூசு கும்மாங்கோ, ஜிகிரி தோசு நாமடா, ஜபர்தஸ்தா வாழடா. ஏ கும்மாங்கோ கும்மாங்கோ கொக்கரக்கோ கும்மாங்கோ. இந்த பாட்டை கேட்டு என்ன சொன்னாங்க? அவங்க ரொம்ப சந்தோஷம். அவங்க தானே மியூசிக் அது.
ஆனால் ஹையில் வச்சாங்க ரொம்ப. ம். அதான் பாடி முடிச்சேன். அப்பயும் சொன்னேன், ரொம்ப ஹையில் இருக்குது மேடம்னு. ஐயோ நான் எல்லாம் கம்போசிங்லாம் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்பயும் பாடினேன். உங்கள் அந்த மேலே அந்த பயம் நீ அந்த சைடில் வச்சுட்டாங்க. ஆ. சரி என்ன பண்ண முடியும், சரி நம்மளால போகிற அளவுக்கு மேலே அந்த பஞ்சமம் தொடுது. ம். 2.5 மேல் 2.5. சரி அப்பயும் அது கஷ்டப்பட்டு பாடி முடித்தேன். நல்ல ஹிட். இந்த குரல் வளத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது பயிற்சி ஏதாவது உண்டா? பயிற்சி நம்மளுக்கு எந்த பழக்கமும் இல்லை சார். நம்மளுக்கு அது இந்த போலீஸுக்கு பீடி ஆசிரியர் அந்த பழக்கமும் இல்லை. பயிற்சி கீபோர்டில் உட்காருவேன், ஹார்மோனியம் பெட்டு இருக்குது. வந்தால் ஒரு 1 ஹவர். இப்போ கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போலாம் அடிக்கடி பண்ணுவேன். சும்மா ஒரு பாட்டை வந்து ஒரு நல்ல ஒரு அந்த கஷ்டமான பாட்டில் பாடுவேன். பாடி பார்ப்பேன் வீட்டில். பாத்ரூமில் கூட பாடுவேன், குளிக்கிறப்ப கூட பாடுவேன். குளிக்கிறப்ப அந்த இது பாடுவேன். கஷ்டமான பாட்டு. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, எல்லா பாட்டும் பாடணும். எங்கே நான் வாழ்ந்தாலும் எங்கது என் உயிரோ பாடையிலே பாடுகிறேன் என் உயிரே. நல்ல பாடம். கண்ணும் கனியாகும். ஆமாம். டிஎம்எஸ் சாரை நடித்து பாடியிருப்பார். அதுபோல் கஷ்டமான பாட்டெலாம் இது அகர முதல் எழுத்தெல்லாம், சொல்லடி அபிராமி, அவங்களுடைய பாட்டு பாட தான் எனக்கு இதெல்லாம் ஈஸியாக வந்துடும். அந்த பிச்சு பண்ண நீ எல்லாமே உனக்கு ஈஸி. இது தெரியாது சில பேருக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் தான். எந்த பாடகரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? டிஎம்எஸ் ஐயா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிஎம்எஸ் ஐயா இந்த கணீர் குரல். ஆமாம். அவருடைய இது தான் நம்மளுக்கு வந்து, அவருடைய குரல் தான் என்ன ஒரு இம்ப்ரெஸ் ஆகணும். இதெல்லாம் அது இப்போ பாடுறதெல்லாம் அவர் தான். வீட்டில் எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டு இருப்பீங்க? எப்போதும் சும்மா இருக்கிறப்ப அந்த எது வருதோ ஞாபகம் டக்குன்னு, அது கொஞ்சம் கஷ்டமான பாட்டு அந்த இதுனா டக்குன்னு அதை எடுத்து கொஞ்சம் இது பண்ணுவேன், பாடுவேன். ஹிந்தி பாட்டை கூட ஒரு இது பிச்சில் என்ன வருது அதில் பேஷாங்கு மந்தீர் மஞ்சிடாதே புல்னே சாய் கேஷா பருப்யாயிர் பராதில் கபின தோரோ जिस दिल में दिल रखता जिस पल रे में तूने मोहब्बत उसमें जानती नहीं तोलिना सोवा मेरे नहीं तोलिना मैं नहीं बोलिना. அது மேலே ஐ மிடில் லோ அதெல்லாம் அலசணும். ஹிந்தி கேட்டு அப்படியே ஞானம். அதில் 1-2 பாடுவேன். எது நல்லா இருக்குதோ அதை பிடிப்பேன். எப்போ பார்த்தாலும் இப்படி வீட்டில் பாடிட்டு இருக்கீங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அவங்களாம் கேட்பாங்க. சும்மா 1 அடி 2 அடி பாடுவேன். அது வருதான்னு பார்ப்பேன். அதான் அந்த இது கொண்டு வந்துடுவேன். சின்ன சின்ன மண்ணம்பரை கூட பாடுவேன் நான். ஏன்னா நான் 7 வருஷம் மியூசிக் படிச்சிருக்கேன். மேண்டில் நித்யா அப்பா தான். அவர் தான் பெரிய லைட் மியூசிக்கில். அவருக்கு 99% அவருடைய சிசிபியில் தான். 4 வருஷம் படித்தேன். 3 வருஷம் அம்மாப்பேட்டை கிருஷ்ணமூர்த்தி வாய்ப்பாட்டு படித்தேன். அப்போ வந்து ஞானம் 94க்கு அப்புறம் தான் படித்தேன். அதே ரூட்டு தான். நான் பாடின ரூட்டு தான் கரெக்டு. அதே ரூட்டு தான். அதான்பா அப்படின்ற போல் ஆகிப்போச்சு. ஏதோ ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன். எந்த பாட்டுக்கு தான் நம்ம அழகாக போயிட்டு. ஒரே பாடல் உலகம் முழுக்க உங்களை பிரபலமாக்கிச்சு அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும். எங்கே போனாலும் நம்மளை விட மாட்டாங்க சார். இப்போ நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அது அப்படி தூக்கம் இருக்காது. அந்த பாடல் பிரபலமானதை தொடர்ந்து உலகம் முழுக்க போய் பாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ஆமாம் சார். பல நாடுகளில் போய் பாடி. 2007 கனடா போனோம் சார். நல்லா இது பண்ணாங்க. அங்கே தான் எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் யேசுதாஸோடலாம் பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? அப்போ ஏர்போர்ட்டில் தான் சந்தித்தான். அவர் அண்ணன் காலங்க எஸ்பி சாராக. ஐயோ வாங்கணும் அதெல்லாம் அவ்வளோதான். ஆனால் பக்கத்து ரூமில் தான் இருந்தோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.